சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அன்பு, மேடம் வாசல்லே நிக்கறாக. என்ன விஷயம் அன்பு? உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? உள்ள போனா தெரிய போகுது. வாங்க. அண்ணே, மேடம் எதுக்குன்னே வாசல்லே நிக்கறாக? காலையிலே எனக்கு செம்ம டோசுமா. உனக்காக தான் வாசல்ல காத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக காத்திருக்காங்கன்னு தான் தெரியல ஆனந்தி. எனக்காகவா? ஆமா ஆனந்தி. ஆனந்தி, ஏன் இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க. நேத்து நடந்த சம்பவமே என்ன சூடு தனியாம இருக்குது. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. மேடம், கூட்டிட்டு வந்தாச்சு, பேசுங்க. மேடம், நீங்க கூட்டியார சொன்னீங்கன்னு இவரு சொன்னாரு. இம்புட்டு அவசரமா வர்ற அளவுக்கு என்ன மேடம் முக்கியமான விஷயம்? நீ கேட்டதும் உடனே பதில் சொல்லணுமா? முக்கியமான விஷயமா இருந்தாதான் நீ வருவியா? ஐயோ இல்ல மேடம், நீங்க கூப்பிட்டிருக்கீங்கன்னா முக்கியமான விஷயமாதே இருக்கும். அதே என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஓ, கண்டிப்பா தெரிஞ்சதா ஆகணுமா? கேட்டோனே பதில் சொல்லணும். கொஞ்ச நேரம் கூட நீ பொறுக்க மாட்ட. ஐயோ அப்படிலாம் இல்ல மேடம். நீங்க எம்புட்டு நேரம் கழிச்சு சொன்னாலும் பரவாயில்ல, நான் அமைதியா இருக்கிறேன். முதல்ல கூட கூட பேசுறத நிறுத்து. ரொம்ப கோவமா இருக்காங்களே. ஒருவேளை ஹாஸ்டல்ல விட்டு வெளியே போக சொல்லிருவாங்களோ? அன்பு, மேடம், இவ பண்ண தப்புக்கு இவளை இப்படியே விட்டா ரொம்ப தப்பாயிடும். ஹாஸ்டல்ல இருக்கிற மத்த பொண்ணுங்களுக்கும் தப்பான முன்னுதாரணம் ஆயிடும். ஆமா மேடம், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இன்னைக்கே அதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். கண்டிப்பா மேடம், முடிவு கட்டியே ஆகணும். என்ன அன்பு, நீங்களும் மேடத்து கூட சேர்ந்து என்னைய பயமுறுத்துறிய? அன்பு, அவளை வாய மூட சொல்லுங்க. வாய மூடுங்க ஆனந்தி. ரெடி ஆயிடுச்சா? ஓகே. அன்பு, முதல்ல அவ கண்ணை கட்டு. எதுக்கு மேடம்? கண்டிப்பா சொல்லணுமா உனக்கு? வேணாம் மேடம், நீங்க கட்டுங்க. கைய கொடு. என்ன நடக்குதுங்க? கண்ணை கட்டி என்ன பண்றாங்க? ஏதாவது கண்ணாமூச்சி விளையாடுறாங்களா? திரும்ப. எந்த பக்கம் மேடம்? வாசல் பக்கம். கண்ணை கட்டி எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே. கடவுளே, என்னை காப்பாத்து. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. ரெஜினா, இப்ப அவ கண்கட்ட அவுத்து விடு. எதுக்கு கண்ணை கட்ட சொன்னாங்க? இப்ப எதுக்கு அவுத்து விடுறாங்க? ஒன்னும் புரியலையே. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, ஆனந்தி, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்ற
காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா? நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா? தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா? ஆராரிரா சிட்டு சுருளி பாண்டி ஆராரிராரோ, ஆரோ, ஆரோ, ஆராரிராரோ, ஆராரிரா, அம்மா ஆரோ, ஆராரிராரோ, ஆராரிரா, ஆனந்தி ஆரோ, ஆராரிராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா? பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா? அக்கா அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதைமணலில் புதைந்திடவே இருந்தேன் புதுநகையை எறிந்தே மீட்டா என்னை. உன்னோடும் மண்ணோடும் மாடும் பெரும் ஊஞ்சல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் ஆனந்தி எப்படி அத்தா இருக்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னத்தா ஏதோ இருக்கோம். அக்கா எப்படி இருக்கிறக்கா? நான் நல்லா இருக்கேன் ஆனந்தி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். என்ன ஆனந்தி எங்களை கண்டுக்கவே மாட்றா? ஏய் சிட்டு பாண்டி சுருளி எப்படிடா இருக்கீங்க? நீயே பார்த்து சொல்லு எப்படி இருக்கும்னு. என்னடா அசத்தலா இருக்கிறிய? உன்னை பார்க்கதான் ஆனந்தி. அப்பா என்னப்பா இது, சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறிய? ஆனந்தி, உன் பிறந்த நாள் வருது, உன்னை நேர்ல பார்க்கணும்னு அம்மா புலம்பிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரமா பார்த்து வார்டன் மேடம் ஃபோன் போட்டு எங்க எல்லாரையும் வர சொன்னாங்க. அதான் கிளம்பி வந்துட்டோம். மேடம் ஏய்